யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கக்கூடிய அந்த படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களில் நகைச்சுவை காட்சி, கதாநாயகிகள், சண்டைக்கு வில்லன் காட்சியில் ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். பிற்காலத்தில் எதிரியாக அவர் கட்டமைத்ததும் ஒரு குறிப்பிட்ட கட்சியைத்தான். கலைஞர் கருணாநிதி தான் அரசியலில் எதிரியாக கட்டமைச்சார். சினிமாவில் வில்லன்கள் பார்த்திங்கன்னா நம்பியார் மட்டும் இருப்பார். நகைச்சுவை காட்சிகளில் பார்த்திங்கன்னா முழுக்க நாகேஷ் மனோகரமா மட்டும் இருப்பாங்க. கதாநாயகிகள் பார்த்திங்கன்னா சரோஜாதேவி, ஜெயலலிதா, அப்படின்னா லதா, மஞ்சுளா, அப்படின்னா ஒவ்வொரு 10 வருஷம் அந்த கேட்டகரி அதில் இருப்பாங்க. ரைட்டாக சரி. கதாநாயகனுக்கும் நகைச்சுவை நடிகர்களும் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் எம்ஜிஆர் நாகேஷ் அவர்களை தன்னுடைய படங்களில் நடிக்க வைக்கவில்லை. அதற்கு பதிலாக தேங்காய் சீனிவாசன் அந்த இடத்துக்கு வந்தார். அதற்கு பதிலாக ஐசரி வேலன் அப்படிங்கிற தோழரும் உள்ளே வந்தார். இது எதுக்கு நடந்தது? நாகேஷ் அவர்கள் பிற்காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரம் நிறைந்த வாழ்க்கைக்கும் அவரது குழந்தைகள் எந்த விதமான பெரிய பிக்கப் இல்லாமல் திரைப்படத்துறையிலும் தொழிலிலும் சொந்த வாழ்க்கையிலையும் என்ன காரணம்? நாம் யாரை மிகப்பெரிய மனிதனாக மதிக்கிறோமோ, நாம் யாரிடம் நம்பகத்தன்மையாக இருக்கிறோமோ அவர்களுக்கு 100% உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. ஒரு மனிதன் நம்பகத்தன்மையை இழந்து விட்டால் அதோடு அவனுக்கு லைஃப் காலிங்கிறது நான் சொல்கிறதுன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் நட்பு காலி ஆயிரும். நீங்கள் ஒரு கட்டத்தில் பார்க்கலாம், சிவாஜி கணேசன் கூடயே மேஜர் சுந்தர்ராஜா இருப்பார். எம்ஜிஆர் இறந்ததற்கு அப்புறம் சிவாஜி கணேசன் ஒரு கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் யார் வந்தார்? மேஜர் சுந்தர்ராஜன் வந்தார். ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. விஜயகாந்த் கூடையே இருந்தாலும் இப்ராஹிம் ராவித்தார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பிறகு இப்ராஹிம் ராவித்தார் எதிர்கட்சி அதிமுக போயிட்டார். விஜயகாந்த் உருவாக்கிய எம்எல்ஏக்களவே அந்த கூட்டணி கட்சியை கபலீகரம் பண்ணார். இது திமுகவில் இருக்கும்போது மறுமலர்ச்சி திமுகவுக்கு இந்த இது நடந்தது. தன் பலத்தை வைத்துக்கொண்டு, அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு, பணத்தை வைத்துக்கொண்டு சுலபமான ஆட்களை அப்படியே கபலீகரம் பண்ணி வைத்துக் கொள்வாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த சொல்லப்போனால் சொல்கிறதுல என்ன இருக்குது, மான ரோச வெக்கம் அதெல்லாம் கிடையாது. அதை பெருமையாக பேசிக்கிடுவாங்க. சரி, இவங்க போகிறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற கூட இருந்துட்டு போட்டோம். சரி, எம்ஜிஆர் அவர்களோடு கூடயே நடித்து கொண்டிருக்கக்கூடிய நாகேஷ் விட்ட ஒரு வார்த்தை, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே உள்ளே போகிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் மேக்கப் முடித்து வாரதுக்கு லேட் ஆகுது. நாகேஷ் ரொம்ப கெட்டுப்புட்டியாக இருக்கிற நேரம். காலையில் ஒரு ஷெட்யூல்டு ஒரு படம், மதியம் ஒரு ஷெட்யூல்டு ஒரு படம், மாலை இரவு அப்படின்னு தூக்கமில்லாமல் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் நாகேஷ்க்கு. அப்போது எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம் உள்ள ஸ்டுடியோவுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அவர் வரணும். அப்போ நாகேஷ் வருகைக்காக அந்த நகைச்சுவை காட்சிகள், நாகேஷ் இணைந்து நடக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் எடுக்கக்கூடிய சூழலில் இருக்குது. இப்போது எம்ஜிஆர் அந்த ஸ்டுடியோவுக்குள்ளே இல்லை. எம்ஜிஆர் நாகேஷ் குட்டுன்னு வாராப்பில் வேகமாக உள்ளே நுழைஞ்சி பார்க்குறாரு. செட்டில் ஆளை காணோம், இதில் காணோம். உடனே நாகேஷ்க்கு எல்லா மேக்கப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அவருக்கு உண்டான ஷெட்யூல்டு பேப்பர் வருது, எல்லாமே இருக்குது. இங்கே எல்லாம் ரெடியான உடனே எம்ஜிஆருக்கு தகவல் கொடுக்கணும். அப்படி கொண்டு போய் தகவல் கொடுக்க போகிறாங்க. தகவல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உதவியாளர்கள் அங்கே இருக்கணும் இல்லையா, அது இல்லை, அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க போல். எல்லாம் முடிச்சு சொல்லும்போது நாகேஷ் ரெடியான உடனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாப்புல. இதை நான் சொல்லுவதற்கு வருத்தப்படுகிறேன், ஆனால் இது உண்மையான செய்தி. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன கிழவனை காணுமா, கிழவனுக்காகத்தான் வெயிட்டிங்க எல்லாரும். எவ்வளவு பெரிய சொல் பாருங்கள். மக்களால் கதாநாயகனாக மதிக்கப்பட்டு நடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனை, ஒரு நடிகரை, ஏன் ஒரு தலைவரை
எங்கே கிழவனை காணுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். எல்லோரும் கிழவனுக்கு வெயிட்டிங்க அப்படின்னு. அப்படி சொல்லி முடிக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஷெட்டுக்குள்ளே வந்துட்டார். அவர் காதில் கேட்காத மாதிரி அப்படியே போயிட்டார். நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். நான் காயம்பட்டு நஷ்டப்பட்டு இருந்த வெண்ணிராடை நிர்மலா என்கின்ற நடிகைக்கு ஜெயலலிதா கூட இணைந்து ஒன்று போல் அறிமுகமான அந்த நடிகைகள், நான் ஃப்ரீயாக இருந்தால் நடித்து கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. அப்போ சந்திரபாபு ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதை எல்லா விஷயத்தையும் சொன்னதாக நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதை கேட்காத தோழர்கள் இதுக்கு முன்னாடி இருக்க 2 காணொலிக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். அதுதான் சந்திரபாபு அழிவுக்கு ஏன் எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொண்டது எதற்காக, என்ன இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. சந்திரபாபு அந்த தயாரிப்பாளரோட வீட்டு பெண்கள் மீது அவர் தனிப்பட்ட முறையில் நடந்துக்கிட்டதுனால சந்திரபாபுவை நான் நடிக்க விடாமல், சந்திரபாபு கால்சீட்டு கொடுக்காமல் நான் தடுத்தேன். முதலாளிக்கு துரோகம், பணம் கொடுக்குற கடவுள் என்ற முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் ப்ரொடக்ஷனில் நடிக்கக்கூடிய நாகேஷ், நகைச்சுவை நடிகர், நீங்கள் மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே வாரீங்க, உள்ள வருகிற போது என்ன கிழவனுக்காக வீட்டிங்கன்னு கேட்டேன்னா, அப்போ நீ யார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் வரும்ல, பேசுகிறாங்கல்ல. உடம்பெல்லாம் பொத்தலாக இருந்து நகைச்சுவை காட்சியாக நடிக்க கொண்டிருக்கக்கூடிய நாகேஷ் அந்த மாதிரி வரணும். எம்ஜிஆர் அப்படியே நகண்டு போயிட்டார். அதோடு சரி. சந்திரபாபுக்கு எப்படி நகைச்சுவை வேடங்கள் அழிந்ததோ அதே மாதிரி நாகேஷ் எம்ஜிஆர் என்கின்ற இமயத்திடமிருந்து விலகிய பிறகு அது அப்படியே அவருடைய படங்களோட சாம்ராஜ்யம் குறைந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட படங்களில் நாகேஷ் மாதிரியே இருக்கிறது யார்? ஒல்லியான தோற்றம், துருதுருப்பான இருக்கக்கூடியது, துள்ளல் நடிப்பு கொடுக்கறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் ஐசரி கணேஷ். இந்த 2 பேரையும் வச்சு பாருங்கள், தெரியும். அந்த ஐசரி கணேஷை தன்னுடைய படங்களில் சிறிய வேடங்களில் நடிக்க வைத்து அவரை பெரிய ஆளாகினார். கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி பரவலாக்கப்பட்டு ஆட்சியை பிடித்த பிறகு அந்த நடிகர் எம்எல்ஏவாகவும் ஆனார், ஐசரி கணேஷ். அந்த நடிகர் அவர் வாழும் காலத்திலேயே சென்னையின் இன்று இருக்கக்கூடிய ஈசிஆர் ரோட்டில் மையப்பகுதியில் கல்வி தந்தையாகவும் மாறினார். இன்றைக்கி அவருடைய மகன்தான் வேல் பிக்சர்ஸ்ன்னு நடிக்கக்கூடிய, அதுவும் மருத்துவக் கல்லூரியிலிருந்து எல்லா கல்லூரிகளும் நடத்தக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 கல்லூரியாக இருக்கிறது எம்ஜிஆர் போட்ட பிச்சை. இது நாகேஷ்க்கு நடந்திருக்க வேண்டியது. ஆனால் நாகேஷ் தியேட்டர் கட்டிய பொழுது, அந்த தியேட்டர் தடை செய்யப்பட்ட பொழுது அதற்கு உதவி செய்தது எம்ஜிஆர் தான். அதையும் நம்ம சொல்லணும். ஆனால் நாகேஷுக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டு உடஞ்சி திரும்பினதுக்கு காரணம், செட்டுக்குள்ளே எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில் அவர் பொல்லாத ஒரு வார்த்தையை பேசியது தான் காரணம். பொல்லாத வார்த்தை. என்ன வார்த்தை நீங்கள் பார்த்தீங்களா? சொல்கிற வார்த்தையை. அதுக்கு பிறகு தான் தேங்காய் சீனிவாசனை உள்ள படத்துக்குள்ளே நடிக்க வைக்கிறார். நடிக்க வச்சு டோட்டலாக அப்படியே முடிச்சிட்டார். தன்னை ஆள் இல்லாத நேரத்தில் துரோகம் செய்வது போல் விமர்சித்தார். அது விளையாட்டுக்கு செஞ்சாரோ இதுக்கு செஞ்சாரோ அவர் காதில் போய் கேட்டுருச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி கூட ஒன்று சொல்லியிருப்பேன். பத்திரிகையில் தன்னுடைய மனைவி ஜானகி அம்மாள் அவர்களை பற்றி தவறாக செய்தி எழுதியவனை அந்த பத்திரிகை பேட்டி என்கின்ற இடத்திற்கு வருகிற பொழுது அந்த இடத்தில் கெட்டி வைத்து அடித்தாருங்கிறது உண்மை. நீ எப்படி ஃபேமிலியை பற்றி நீ பேசலாம்? உண்மைன்னு இல்லாத பற்றி நீ எப்படி பேசலாம்? நீ சினிமாவை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு, என்னுடைய ஃபேமிலியை நீ என்ன பேசலாம்? உண்மை செய்தி இல்லாத எப்படி பேசலாம் நடித்தது. நாகேஷ் அப்படி செய்ய முடியுமா? அந்த இடத்துல முடிச்சிட்டார். ஆனால் கூட நடித்த தேங்காய் சீனிவாசன், கூட நடிக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. மிகப்பெரிய பதவிகளுக்கு வந்தார்கள். அதில் தான் இன்னொரு செய்தியை கூட சொல்லியிருப்பேன். இதே ஐஸ்வரி வேலன் எம்ஜிஆர் அவர்களுடைய கூட பிறந்த அண்ணன் மகனுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது அது ஒரு கல்லூரியில் ஒரு தாளாளர் போஸ்ட், தியாகராஜா கல்லூரியில் அந்த தாளாளர் போஸ்ட்டு வரும்போது, தாளாளர் மீன்ஸ்ன்னு சொல்கிறேன்னா அந்த கல்விக்கு கூட செக்ரட்டரி போஸ்ட்டு வரும்போது
அந்த பதவியை, என்னுடைய பதவியை விட்டு கொடுத்து விட்டு அவருக்கு அந்த இடத்தில் கொண்டு வர. ஏன்னா எம்ஜிஆர் அது வரைக்கும் அந்த கல்லூரியில் இருந்தார். அதை விட்டு கொடுப்பதற்கு ஐஸ்வர்யவேலன் போன போது கூட அந்த வேலையை செய்வதற்கு நீ யார்? ஏன்னா நான் முதலமைச்சர் பதவியை கூட விட்டு கொடுத்துட்றேன், நீ ஒன்றும் ஆய்க்கோ வச்சுக்கோ, அப்படி நீ செய்ய வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்தினார். அந்த செய்தியும் பார்த்துப்பார். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஐஸ்வர்யவேலனுக்கும் எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய பாண்டு. அந்த இடத்தில் நின்று மாபெரும் சக்கரவர்த்தியாக, நடிப்பு சக்கரவர்த்தி, நகைச்சுவை சக்கரவர்த்தி, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் தோற்று போய்விட்டார். அதற்கு காரணம் யாகாவாராயினும் நாகாக்க. அவர் தெரியாமல் விட்ட ஒரு வார்த்தை ஆழ்மனதிலிருந்து வந்து நம்மை கேலி செய்யும் நிலைக்கு ஆளாகிட்டோமே அப்படின்னு எம்ஜிஆர் வருந்தி எடுத்த முடிவு நாகேஷ் அவர்களுடைய திரைப்பட வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அதனால தான் சொல்கிறேன், நம்பியவர்கள் மீது சந்தேகப்படாதே. நண்பர்கள் மீது சந்தேகப்படுமாறு யாராவது சொன்னாலும் அதை ரொம்ப கவனமாக கேளு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்படி பல சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எம்ஜிஆரே காதில் கேட்டாரா? அதோடு முடிஞ்சது. இதிலிருந்து நம்ம பேசக்கூடிய இந்த செய்திகள் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னால், மதிப்புக்குரியவர்களை, மாண்புக்குரியவர்களை, சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர்களை விமர்சனம் செய்யணும், குறை செய்யணும், அப்படியே சொல்லிடுங்க, நேராக சொல்லிடுங்க. அது கருத்து எப்படி சொல்லணுமோ அதை சொல்லிடணும். கேலி செய்து பேசுகிற பொழுது வந்துச்சுன்னா அது எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவர்கிட்ட நான் அறவே விலகிடுவேன். நானும் அப்படித்தான். எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கை மூலமாக, நாகேஷிற்கு கிடைக்கக்கூடிய பாடத்தின் மூலமாக நாமும் பாடம் கற்றுக்கொள்வோம் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே. ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். நாகேஷ் வீட்டில் நடந்த ஒரு கொலை அடுத்த செய்தியாக நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.